டீச்சர் நம்ம வந்து பிளாக் பார்க்க போகிறோமாங்க. பிளாக் பண்ணி இங்கே அனுப்ப போகிறேன். சாப்பாடு கூட போக போகிறோம். அதுவும் நடந்தே பாருங்க. நடந்தே போய் நடந்தே வந்தோம். இப்போ இங்கேயா வேணாம் செம்ம தூரம் நடந்து போப்போம். திடீர்னு தண்ணிலாம் எடுத்துன்னு போய் போட்டு வந்துட்டேன். ஞாபகங்கடி கால் பார்த்தீங்களா? தொட்டாச்சு மிங்கி பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா கைஸ்? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே டன். தொட்டாச்சு இங்கே இருக்குதா? லொகேஷனை பார்க்கலாம் நிறைய இருக்கும்ல. எதாம்மா தொட்டாச்சு மிங்கி தொட்டாச்சு மிங்கி சுனிங்க போய்க்கு வெயில்ல. அதனால தான் கைஸ். ஐயோ கிடைக்குது. அப்பா போகலாச்சு. சப்பாத்தியே கிடைக்காது. யா ஏன் வண்டியில் போடும். அனுப்பிவிட்டுறாம்பா.
10,000 ரூபாய் தரணும் பாவா. சிங்கப்பா இது ராஜமாலி ஆனால் வண்டியிலேருந்து இறங்கியாச்சு. எங்கே நாங்கள் மாமா போடுறாங்க? எங்கே நாங்கள் மாமா போடுறோம்? சரி என்ன சொன்னேன் இப்போ? உனக்கு தெரியும்? அங்கெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க மேட்டு காலனி. உங்களுக்கு எப்படி தெரியுங்க? அங்கே நான் போனேன், இது பேங்குக்கு போனேன். பேனர் பார்த்தியா? பெருசாக பேனர் போட்டிருந்தாங்க. எப்போ தட்டாங்க? மேட்டு காலனி. ஆனால் அந்த பேங்குக்கு போனேன். எங்கன்னா கடை சூப்பராக இருக்கும். ஃப்ரீயாக அப்போ அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றும் நீங்கள்லாம் வயசு பசங்களாகிடுவீங்கல்ல, காலேஜ் போவீங்க. இப்போலாம் கடைலாம் வந்துடும். இங்கேயே ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கிடைக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னா? ஃபாஸ்ட் ஃபுட்னா தெரியாது உனக்கு? ஃபாஸ்ட் ஃபுட்னா இந்த ஃப்ரை ரைஸு, சிக்கன் ரைஸு, அதெல்லாம் பஜ்ஜி போண்டா அதெல்லாம் இங்கே கிடைக்கும். இது ஃபுல்லாக கம்பெனி ஓட போகுது. எப்படி சொல்கிறீங்களா? அதோ கொடி நட்டுக்கிறாங்களே எதா அந்த சைடு. சரி, கொடி நட்டுருப்பாங்க. அங்கெல்லாம் கம்பெனி கட்ட போகிறாங்க. ஆனால் கம்பெனி பக்கத்துலேயே கடை இருந்தால் யாராவது வந்து கம்பெனி வந்துன்னு கடை இப்போ இந்த தண்ணி போட்டா சூப்பராக போடுமா? சூப்பர். அங்கே இருக்கிறேன். இதோ இந்த கேட் வழியாக போகணும். ஏன்? அப்போ அப்படிக்கா போகணுமா? அங்கேதான் பாரு, ஒரு இடத்துல உட்காந்து தென்னை மரத்தாங்க. சுட்டா சூப்பராக இருக்கும். குளிக்கலாமா? சரி, அப்போ சும்மா கால் அடிக்கிறேன். என்ன அதோ பசங்க ஏதோ தண்ணியே வரலையே. தண்ணி வராது, தேவைன்னா தான் விடுவாங்க. சும்மா தண்ணி பிடிக்க வேஸ்ட்டாக பண்ணா நடுவில் அது செட்டு ஒரு மரத்து பக்கத்தில் அதுதானே?
லோகேஷன் சதில் குளிக்கிற மாதிரி இருக்குது ஏன் அதில் கொடுத்தா குளிக்கலாம். அது ஒன்றும் அவங்க கரண்ட்டுக்கு தண்ணி எல்லாம் விட்றப்ப தான் குளிப்பாங்க, குளிக்க முடியும். வேஸ்ட்டெல்லாம் தண்ணி விட மாட்டாங்க, கரண்ட்டு பில் ஆகல. அப்போ அவங்க மட்டும் அவங்க மட்டும் எல்லாம் குளிக்கிறாங்க இல்லையே, வீட்டுக்கு தான் அவங்க குளிப்பாங்க. இதுதான் பயிருக்கு துணி வந்து தண்ணி விடும்போது துணி துவைப்பாங்க. நைட்டு விடாண்டா போய்க்கினே இருக்கணும் போகிறோம் எங்கே போகிறேன்னு அது இன்ஸ்டாகிராமு யூடியூப் வா அதை பார்த்துங்கிறாங்களே